ஏன் யாரு கூப்பிட்டு போட சொல்லு. ஒழுங்கா டிவிக்கு போட சொல்லு. விஜய் அவர்கள் தனது பரப்புரையின் போது மக்களிடம் பேசாம, பெற்றோரிடம் பேசாம, 20-30 வயது நபர்களிடம் பேசாம 3 வயது 4 வயது குழந்தை 6ஆம் கிளாஸ் சி செக்ஷன் 8ஆம் கிளாஸ் சி செக்ஷன்னு குழந்தைகளிடம் போய், அதாவது அரசியல் தெரியாத, அரசியல் புரியாத, ஜிஎஸ்டினா என்ன, செஸ்னா என்ன, எல்பிஜி இஷ்யூனா என்ன, ஈரான் பிரச்சனைனா என்ன, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னு எதை பற்றியும் தெரியாத, விலைவாசி உயர்வு எதை பற்றியும் தெரியாத, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாத 6 வயசு குழந்தைக்கு அவ்வளோ பெரிய சுமையெல்லாம் இறங்க வேண்டியதில்லை. அந்த குழந்தைகளை போய் இவருடைய டான்ஸை பார்த்து மயங்கின, சினிமாவை பார்த்து விசிலடிச்சு ரசிச்சா அந்த பச்சை குழந்தைகள்கிட்ட போய் விஷத்தை கக்கிற விதமா, உங்க அப்பா காதுல விசில ஊது, உங்க அம்மா காதுல விசில ஊது, உங்க பெரியப்பா மாமாட்ட ஓட்டு போட சொல்லு, விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுன்னு ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் செஞ்சிருக்காரு. இது தேர்தல் ஆணைய விதிப்படியே சரியான எனக்கு தெரியல. ஓட்டுங்கிறதே 18 வயது வந்தவர்களுக்குன்னு ஏன் விதிச்சாங்க? அது வரையும் ஒரு மனமுதிர்ச்சி இருக்காது, குழந்தைங்க அறிவு வளர்ச்சி இருக்காது. ஒரு அரசியல்னா என்ன, தெருனா என்ன, தொகுதினா என்ன, தொகுதி சீரமைப்புனா என்ன, தனி தொகுதினா என்ன, என்ன ஓட்டு, பெண்கள் ஓட்டுனா என்ன, தனி வார்டுனா என்ன, உள்ளாட்சினா என்ன, சட்டமன்றம்னாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அப்பதான் அவங்க +2 முடிச்சிருப்பாங்க. 18 வயசு வந்தோடனே ஓரளவுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கையில 18 வயசுன்னு கொடுத்துருக்குறாங்க. 18 வயசுக்கும் குறைவா இருக்கிற குழந்தைகள்கிட்ட போய், 5 வயசு 6 வயசு குழந்தைகள்கிட்ட போய் விஜய் மாமா வருவாரு, அவர் தான் சிஎம் ஆவாரு அப்படின்னா, முதலமைச்சர்னா என்ன, பிரதமர்னா என்ன, 234 தொகுதி இருக்கா என்னன்னு தெரியாத குழந்தைகள்கிட்ட போய் நீங்க ஒரு அரசியல் பேசுறீங்கன்னா அரசியல் தெரிஞ்சுக்கிட்ட தான் பேசணும். அரசியல் தெரியாதவங்கள்ட்ட போய் நீங்க பெற்றோர்கிட்ட தானே அரசியல் பேசணும். பெற்றோர்களிடம் குழந்தைகளின் நன்மைக்கான அரசியலை பேசணும். குழந்தைகளை பொம்மை வாங்கி கொடு, இது ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் வியாபாரி, ஒரு மட்டமான பொருளை விற்கக்கூடிய ஒரு சாக்லேட் வியாபாரி, இவங்கெல்லாம் தன்னுடைய மட்டமான சரக்கை விற்கிறதுக்காண்டி, ஒரு மட்டமான வியாபாரி, நேர்மையான வியாபாரி கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு மட்டமான வியாபாரி குழந்தைகள்ட்ட ஆசையை பூண்டுறது, வா ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு உடனே அந்த வியாபாரியோட ஐஸ்கிரீமை வாங்கி திங்கிறதுக்காக இந்த குழந்தைங்க அம்மா அப்பாவை போட்டு அடிக்கும். டேய் வேணாண்டா, சளி பிடிக்கும்டா, இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் இருக்குடான்னு இந்த அப்பா கெஞ்சுவார், வாங்கி கொடுன்னு அழும். இப்ப இந்த கேவலமான வேலை, அந்த மட்டமான வியாபாரி செய்யக்கூடிய வேலையை தான் விஜய் இன்னைக்கு குழந்தைகளை தூண்டி விட்டு பண்ணக்கூடிய வேலையை பண்ணியிருக்காரு.